அட்வான்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் போலீசார் தாக்கியதில் கடந்த 2020ஆம் ஆண்டு லாக்அப் கஸ்டடியில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு மாதம் முன்னதாக சாத்தான்குளம் அருகே உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரபுரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் என்பவர் 2020ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதியன்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக மே 22, 23 ஆகிய தேதிகளில் அப்போதைய சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், SI ரகுகணேஷ் ஆகியோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சிலருடன் சேர்ந்து பேய்குளத்தைச் சேர்ந்த துரை என்பவரை தேடி வந்தனர். ஆனால் அவர் கிடைக்காததால் மே 23ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் நெல்லை மாவட்டம் பாப்பான் குளத்தில் தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த துரையின் தம்பி மகேந்திரன் மற்றும் அவரது மாமா தங்கவேல் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் அவர்களை சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் கண்மூடித்தனமாக தாக்கி கடுமையாக துன்புறுத்தியுள்ளனர். 2 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்துவிட்டு பின்னர் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு மே 24ஆம் தேதி இரவு அவர்களை போலீசார் விடுவித்துள்ளனர். ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்த மகேந்திரன் சுயநினைவை இழந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜூன் 13ஆம் தேதி மகேந்திரன் உயிரிழந்தார். இவரது சந்தேக மரணம் குறித்து அவரது தாயார் வடிவு தூத்துக்குடி SP முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தபோது CBCID விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் பல்வேறு DSPகள் மாற்றப்பட்டு தற்போது மதுரை CBCID DSP அருணாச்சலம் தலைமையில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த இறுதி அறிக்கையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான போலீசார் மற்றும் தன்னார்வலர் காவலர்கள் உள்ளிட்ட சிலரின் பெயர்களை தவிர்த்துவிட்டு அப்போதைய சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மற்றும் SI ரகுகணேஷ் ஆகியோரை மட்டும் சேர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மகேந்திரனின் தாயார் வடிவு ஆட்சேபனை தெரிவித்து நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனை பரிசீலனை செய்த கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் இவ்வழக்கின் இறுதி அறிக்கையில் மகேந்திரனின் இறப்பு குறித்து போதுமான விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை. மேலும் இறுதி அறிக்கையை பார்வையிடும் போது புலன் விசாரணை அதிகாரி முறையாக விசாரிக்கவில்லை. ஆகையால் இந்த வழக்கின் இறுதி அறிக்கையை ஏற்க முடியாது என நீதிபதி உத்தரவிட்டார். இது குறித்து மகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் நம்மிடம் கூறும்போது, உயிரிழந்த மகேந்திரன் குடும்பம் மிகவும் நலிந்த ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பம். பலமான சமூக பின்புலம் இல்லாத காரணத்தினால் அதிகாரிகள் இந்த புகாரை அலட்சியமாக பார்த்துள்ளனர். இதில் தொடர்புடைய அனைவரையும் வழக்கில் முழுமையாக சேர்த்து போலீஸ் சித்திரவதையால் உயிரிழந்த மகேந்திரன் இறப்புக்கு உரிய நீதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மகேந்திரனின் தாய் வடிவு கூறுகையில், என் மகன் மகேந்திரன் மேல எந்த கேஸும் இல்ல. என் மூத்த மகன் துரையை தேடி வந்த அந்த போலீஸ்காரங்க அவன் வீட்டில் இல்லாததால் மகேந்திரனை விசாரணைக்காக கூட்டிட்டு போனாங்க. அங்கதான் என் மகனை போலீஸ்காரங்க அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க யாரும் தப்பிக்க கூடாது என தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.